ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 4 அப்படிங்கிற அந்த பேர் எதற்காக வந்தது அப்படின்னு நம்ம இங்கே பார்க்கணும். முதலாவதாக ட்ரூ ப்ராமிஸ் 4 அப்படின்னா வாக்குறுதி செலுத்தப்பட்ட சத்தியமிடப்பட்ட இந்த போராக இந்த ஆப்ரேஷன் காணப்படுது அப்படிங்கிறது தான் இதோடைய அர்த்தம். நாம் என்ன நினச்சிட்டு இருந்தோம்னா வந்து இறைவன்ட்ட ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க, இந்த நிலத்தை பாதுகாப்பதற்காக தங்களது உயிரையும் தியாகம் செய்வோம் அப்படிங்கிற அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் தான் ட்ரூ ப்ராமிஸ், அதாவது சத்தியமான வாக்குறுதி அப்படின்னு நம்ம கொண்டு போயிட்டு இருக்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அதற்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு திட்டம் இருந்திருக்கு, ஒரு பெரிய தூண்டுகோல் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை பார்க்கும்போது நம்மளால் தெரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. அப்படி என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா 1998 மிகவும் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு சந்திப்பு நடக்குது. யாருக்குன்னு கேட்டிங்கன்னா ஹமாஸுடைய ஃபவுண்டராக இருக்கக்கூடிய ஷேக் அகமது யாசினுக்கும் அதே போல் ஈரானுடைய சுப்ரீம் தலைவர் ஆயத்துல்லா கொமேனி அவர்களுக்கும் 2 நபர்களுக்கும் ரூஹுல்லா கொமேனிக்கும் 2 பேருக்கும் ஒரு சந்திப்பு ஏற்படுது. இந்த சந்திப்பின் பொழுது ஷேக் அகமது யாசின் அவர்கள் நாற்காலியில் அமர்ந்திருப்பார். ஒரு பெரிய இறைஞானம் கொண்டவர், இறைச்சிந்தனை கொண்டவர். அவருடைய சொல்லுக்கு கட்டுப்படக்கூடிய மக்களாக பலஸ்தீன் மக்கள் இருந்தாங்க. ஹமாஸை வழிநடத்தி கொண்டு சென்றார். இன்னைக்கு இஸ்ரேல் கதிகலங்குதுன்னு அதற்கு துவக்க புள்ளியாக ஷேக் அகமது யாசின் இருந்தார். 2004 நினைக்கிறேன் ஃபஜர் தொழுக போகும்போது இஸ்ரேல் அவர் மேலே வந்து பெரிய தாக்குதல் நடத்தி அவர் வந்து கொண்டுருச்சு. அவரே இப்படி கொமைனி வரக்கூடிய சமயத்தில் ஒரு பெரிய டிஸ்கஷன், நீண்ட நெடிய டிஸ்கஷன் பண்ணுறாங்க. அதில் பல விஷயங்கள் பேசுகிறாங்க. அதில் பிரதானமாக பலஸ்தீனுடைய துன்பங்கள் என்ன, துயரங்கள் என்ன, இஸ்ரேல் எப்படி நிலங்களை பிடுங்கிட்டு இருக்கு, மக்களுடைய சொத்துக்கள் எப்படி சூறையாடுது, குழந்தைகள் எப்படி கொள்ளுதுன்னு சொல்லிட்டு அந்த கொடூரமான சம்பவங்களை ஷேக் அகமது யாசின் ஒன்றன் பின் ஒன்றாக ஈரானுடைய தலைவர் கொமேனிக்கு முழுமையாகவே சொல்லி முடிக்கிறாரு. இப்படி எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கொண்ட கொமேனி அவர்கள் அந்த இடத்துல ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க. அதுதான் ட்ரூ ப்ராமிஸ். நிச்சயமாக இந்த சொன்ன விஷயங்களை நாங்கள் மேற்கொண்டு அதற்கான எதிர்வினையை எங்கள் வாழ்நாள் முழுக்க நாங்கள் நடத்துவோம் சொல்லக்கூடிய ஒரு ட்ரூ ப்ராமிஸ், சத்தியமான ஒரு வாக்குறுதி அன்னைக்கு கொடுத்தாங்க. அந்த சத்தியமான வாக்குறுதி தான் இன்னைக்கு களத்தில் செயல்பட்டு இருக்கு. பலஸ்தீனோடு மக்களோடு இணங்கி பலஸ்தீன் மக்களுக்காக நின்று இன்னைக்கு ஈரானும் பாடுபடுது, அதற்கான உதவிகளும் செய்யுது. அப்போ ட்ரூ ப்ராமிஸ் 4 அப்படிங்கிற இந்த தாக்குதல் அன்னைக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக இன்னைக்கு பலஸ்தீனுக்காகவும் ஈரானுக்காகவும் மத்திய கிழக்குடைய விடுதலைக்காகவும் தான் இன்னைக்கு ஈரான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த போரில் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயங்களை நம்மளால இதன் வழியாக புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்து இன்னைக்கு மத்திய கிழக்கில் ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் நடைபெறக்கூடிய ஒரு சூழல் உருவாயிட்டு இருக்கு. இது ட்ரம்ப் மூலம் கிடையாது. ட்ரம்ப் என்ன நினைச்சாரு, ஈரானில் ஆட்சி கவிழ்ப்பு ஏற்படுத்தி கொமேனியுடைய ஆட்சியை கவிழ்த்து விட்டு ரேசா பகலியுடைய ஆட்சியை கொண்டு வரலாம். அப்படி இல்லையாட்டி நானே சுப்ரீம் தலைவராக மாறிடுறேன், அந்த மக்களை நான் ஆதரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான விஷயங்களை கிறுக்குத்தனமாக பரப்பிட்டு இருந்தார். இப்படிப்பட்ட சூழலில் தான் இன்னைக்கு இந்த ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் போராளிகள் ஒவ்வொரு இடங்களாக நகர்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த நிலைப்பாடு இன்னும் கூடுதலாக சென்றுச்சு அப்படின்னா பல நாடுகளில் ஆட்சி கவிழ்ப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா குவைத், பஹ்ரைன், UAE இது போன்ற நாடுகளில் இருக்குல்ல, இந்த இடங்கள்லாம் ஈராக்கில் இருக்கக்கூடிய பாப்புலர் மொபிலைசேஷன் யூனிட் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து உள்ளே போனாங்கன்னா இந்த இடங்களை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு.